நாளைக்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியா நியூசிலாந்து சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல் விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல மட்டும் இந்தியா ஜெயிச்சதுன்னா 22 கோடி இந்தியாவுக்கு சொலையா கிடைக்கும். இந்தியா தோத்துருச்சுன்னா 12 கோடி தான். பணமாங்க முக்கியம். இந்த ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா இனிமேல் இந்தியாவோட 50 ஓவர் மேட்சுகள் எல்லாம் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு ரிட்டையர்ட் ஆக போறாரு. 2024 இந்தியாவுக்கு இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல கப்பு வாங்கி கொடுத்ததே நம்ம ரோஹித் சர்மா தான். கப்பை வாங்கி கொடுத்துட்டு இனிமேல் நான் இந்தியாவோட T20 மேட்ச்கள் எல்லாம் விளையாட மாட்டேன் அப்படின்னு ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்னு ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு இன்னொன்னு சேர்த்து சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச்கள்லயும் ரிட்டையர்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ரோஹித் சர்மாவை திட்டிட்டு வரோம். ரோஹித் சர்மா ஃபிட்டா இல்ல, அவன் வந்து நிறைய ரன்னே அடிக்க மாட்டேங்கிறான். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதுல வந்து ஒரு 40 ரன் என்னமோ அடிச்சிருக்காரு. பெருசா அவர் விளையாடவே இல்லை. அதனால ரோஹித் சர்மா நீங்க ரிட்டையர்ட் ஆயிருங்க. நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் செம்ம பேட்ஸ்மேன்லாம் எங்களுக்கு இருக்காங்க. சுமன் கில் இருக்காரு, கேப்டனுக்குலாம் சுமன் கில் இருக்காரு, KL ராகுல் இருக்காரு. அதனால ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆக சொல்லிருங்க அப்படின்னு நம்ம ரசிகர்கள் எல்லாமே ரோஹித் சர்மா திட்டிட்டு தான் வரும். அதனால நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா இந்தியால இருந்து எல்லா மேட்ச்லயும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ போன வருஷம் நம்ம 2023 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனல் விளையாண்டோம் இந்த ICC வேர்ல்டு கப் மேட்ச்ல. அதுல ஆஸ்திரேலியாவுக்கு 33 கோடி கொடுத்தாங்க. நம்ம இந்தியா தோத்துருச்சு, அதனால 16 கோடி தான் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நாளைக்கு துபாயில இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் விளையாட போறாங்க. நாளைக்கு மேட்ச்ல மீட் பண்ணலாம்.